இந்த அம்மாவும் பார்த்தோன்னா விழி மேலே வச்சு பகல் பொழுது இரவாகி போச்சு. அப்போ இந்த அம்மாவும் உறங்க போகிறாங்க. அப்போது சாமி வந்து அசிரியாக பேசுகிறாரு. 2 பேரும் அனுப்புகிறாரு. யார்? குபேரனை அனுப்புகிறாரு. குபேரனை விட்டு அந்த வீடு ஃபுல்லாக பணம் நகைங்க எல்லாமே தானியங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஒரு இரவுலேயே பார்த்தீங்கன்னா குபேரனை விட்டு எல்லாத்தையும் தானியங்க மளிகை பொருளுங்க அந்த வீடோட நிலைமையே மாறிடுது. உடனே அந்த அம்மா கனவுலேயும் சாமி அசிரியாக சொல்கிறாரு, அம்மா எழுந்துரு எழுந்துரு, உன் வீட்டுக்கார் வருவார், கலையனார் வருவார், அவருக்கு நீ வந்து பாலும் கரும்பு சாரெல்லாம் சேர்ந்து அன்னம் பண்ணி வைமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா வீடே நிலமை மாறி போயிடுது. பார்த்தோன்னா நெல்மணிங்களை குவிஞ்சிருக்கு, துணிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டாக இருக்குது, நகைங்க போயிட்டு பழைய உருப்படிங்க எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பார்த்திங்கன்னா ஒரு இரவுலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே மாறி போச்சு அவங்க நிலமையே. அப்படியே அந்த அம்மா அப்படியே வியந்து போகிறாங்க. அப்படியே எல்லாமே தங்கம் வெள்ளி நவரத்னம் நவதானியங்க எல்லா மளிகை பொருளுங்க எல்லாமே வீடு ஃபுல்லாக குவிஞ்சு போச்சு. அந்த வீடும் பார்த்திங்கன்னா சாதாரண ஓட்டு வீடாக இருந்தது, இப்போ பிரம்மாண்ட வீடாக ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சாமி சொன்னார்லவா உன் கணவருக்கு சாப்பாடு செஞ்சு வைமான்னு அந்த அம்மா சாப்பாடு செய்கிறாங்க.